இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா? எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம். ஆண்ட கட்சிகளும் வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும். அம்மா, நான் தாமதமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன். பக்கத்துல எங்க அம்மா ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அதை தாண்டி வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் வண்டியை நிறுத்திட்டாங்க. வண்டியை நிறுத்தி, அண்ணா நீங்க கோயிலுக்குள்ள வரணும், ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க யாத்திரைக்கு போகணும். நான் சொன்னேன், இல்ல நேரில் வெயில் நிக்கிறாங்க, 3 மணி நேரமா வெயில் நிக்கிறாங்க, நான் போகணும். இல்லைங்கன்னா இந்த கோயில் முக்கியமான பிரச்சனை, நீங்க வந்து பாருங்க, 2 மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 2 மாவட்டத்துல 53 கிராமங்களுடைய குலதெய்வ கோயிலுங்கன்னா வாங்க. வண்டியை நிறுத்திவிட்டு தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தேன். ஐயா, 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில், 1000 ஆண்டுகளாக, 1000 வருஷமா அதே இடத்துல இருக்கு. குலசாமி அங்கேயே இருக்கிறாங்க. நம்முடைய மூதாதையர்கள், தாத்தாவுடைய அப்பா, பாட்டன் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய்தான் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு நமக்கு பேரு வச்சான். நம்முடைய நல்லதோ கெட்டதோ நாம கோயில் முன்னாடி போய் தாங்க ஐயா முறையிட்டோம். இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்குதுங்க. இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. ஐயா, 1000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து நீர்நிலையில் இருக்குது, அதனால் இடிக்க போகின்றோம் என்று நோட்டீஸ் கொடுக்கிறாங்க. ஐயா, பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க? அண்ணே, அவர் பேரு ஏவா வேலு இல்ல, அவர் பேரு ஏடிஎம் வேலு. ஏவா வேலு பேரெல்லாம் மாத்தியாச்சு. அவர் ஏடிஎம் வேலு, எனி டைம் மணி. திமுக முதலமைச்சருக்கு, திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏவா வேலு போய் கேளுங்க, கோடி கோடியா கொடுப்பார். அவர் எனி டைம் மணி ஏடிஎம் வேலு. ஏடிஎம் வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா? அதே ரோட்ல 1000 முறை போயிருப்பாரா? சின்ன குழந்தையில அந்த ரோட்ல போயிருப்பாருங்களா? இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல. 1000 ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்தில் இருக்கு. அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்கிறாங்க, கோயில் அடி. இந்த ஆள் நம்ம விட்டு வைக்கலாமா? மந்திரியாக விட்டு வைக்கலாமா? நீங்க சொல்லுங்க. நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா? ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கம்மா. 2024 அகற்றி ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நமக்கான ஆட்சி மோடி ஐயாவுடைய ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி. அடுத்த கட்டம் இந்தியாவில ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆமா, செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா? யாருங்க செந்தில் பாலாஜி? தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அமருக்கு அறிமுகமே தேவையில்லை. 10 ரூபா பாலாஜி, கோட்டர் பாலாஜி, வேற சாராய அமைச்சர், பல பேர் இருக்கு. நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, புலால் சிறையில் இருக்காரு, பெயில் கொடுங்க உதவி நீதிமன்றத்துக்கு போறார். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார், இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி 230 நாட்களாக, அம்மா 1 நாள் 2 நாள் இல்ல, 230 நாட்கள்னா எத்தனைங்க? 8 மாசம், 8 மாதமாக சிறையில் இருக்கிறாரு. அரசு வேலையில செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட 48 மணி நேரம் சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். அரசு வேலையிலே யார் 48 மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம். செந்தில் பாலாஜி 230 நாட்களாக சிறையில் இருக்கார். இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஸ்டாலின் ஐயா வச்சிருக்கார். அப்ப என்னங்கம்மா அர்த்தம்? 230 நாளா சிறையில் ஒருத்தர் இருக்கார், அமைச்சர் பதவியை பறிக்கல, இலாக்கா இல்லாத அமைச்சர்னு பேரு.
அமைச்சர் பதவியை பறிக்கலினா என்ன? மாசம் மாசம் உங்களுடைய வரி பணத்துல 1,05,000 ரூபாய் சம்பளம் போடும். 8 மாசத்துக்கு 8,40,000 ரூபாய் வேலையே செய்யாம புலால் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரி பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கேட்குது, நியாயமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க 48 மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது 230 நாட்களாக புலால் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய எதுக்கு அமைச்சரா வச்சிருக்கிறீங்க? நியாயமான கேள்விதாங்கம்மா. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம். இது ஊழல் அரசு, ஊழல் செய்வர்களுக்கான அரசு, ஊழல் செய்யறவங்களை காப்பாற்றுறதுக்கான அரசு. இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை. உங்க மாவட்டத்துல, இதே மாவட்டத்துல செய்யாறுல 4ஆம் தேதி பாத யாத்திரை போறங்க ஐயா. 250 நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். 250 நாளா எதுக்குங்க? அவனை பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சானா விவசாய பெருமகன்? பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா? ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுக்குறாங்களா? அவங்களுடைய விவசாய நிலத்தை, அவங்களுடைய பட்டா நிலத்தை, 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று 250 நாட்களாக போராட்டம் இருக்கா. என்ன பண்ணுங்கம்மா? நம்ம என்ன பண்ண? திருவண்ணாமலையில ஏவா வேலை, ஏடிஎம் வேலை என்னம்மா பண்ணாரு? குண்டா சட்டத்தில் கைது செய்தார். குண்டா சட்டம் நீங்க பாத்துறீங்களா? அந்த அநியாயத்தை குண்டா சட்டம் யாரு மேலங்கம்மா போடுவாங்க? பெண்களின் மீது கை வைக்கிறவங்க மேல குண்டா சட்டம் போடுவாங்க, கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க, மணல் திருடுறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க, விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பார்த்திருக்கிறீங்களா? இந்த ஊர் உடனே ஏவா வேலுட்ட கேட்கிறாங்க, அன்னைய விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க, தவறு இல்லையா? உடனே ஏவா வேலு சொல்றாரு, எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன். சொந்த மாவட்டத்தில் 15 விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேலு அவர்கள், ஏடிஎம் வேலு அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு லாயக்கா? நீங்க சொல்லுங்கம்மா. இல்லை இல்லை, மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார். இன்னைக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? அவங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? அதாவது பேய் வேண்டாம் பேய் வேண்டாம்னா பூதம் வந்துச்சான். எந்த விவசாயியின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குனராக இருக்கின்றார். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? அம்மா, நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க, நான் கூட பாருங்க நல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க. நாம ஊழல்வாதிகளை விடக்கூடாதுங்க அம்மா, ஊழல்வாதிகளை விடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது, விடக்கூடாதுங்க. இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா நாம ஏழையாவே இருப்போம். ஏழையாவே பிறந்தோம், ஏழையாவே இறந்தோம், ஏழையாவே வாழ்ந்தோம். வேணுங்களா? மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாதுங்கம்மா, ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாது. மோடி அவர்களுடைய காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரனால் 2024 அன்பான வேண்டுகோள், எதையும் பார்க்காதீங்க. மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தாங்க. நான் கேட்டேன், என்னன்னு நீங்க வந்திருக்கீங்க? போனேன், நீ 2024 மோடி தானே, அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் என்று தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள், எதிர்கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க 2024 அது மோடி தான். மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு வாக்களித்து 400 எம்பிக்களை தாண்டி 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நீங்க எடுத்திருக்கிறீங்க. அதற்காக முதல் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து, வெயில் அதிகமா இருக்கிறீங்க, நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது, ரொம்ப தவறு. 3 மணி நேரம் தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தும் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றும் உங்களுக்கு எல்லாம் முதல்ல ஒரு பெரிய நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை
சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். ஜாதி அரசியல் பண்றவனை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். அடாவடித்தனமான அரசியல் பண்றவனை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். இந்த நான்கையும் ஒரு ஓட்டுல உங்களால் செய்ய முடியும். 4 ஓட்டு போட வேண்டாங்கம்மா, ஒரு ஓட்டு போதும். இந்த வடிவேல் என்ன சொல்லுவார்ல, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு. இந்த 4 பேர்த்துக்கு 4 ஓட்டு வேண்டாங்க. 4 பேர்த்த சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு, அது மோடி ஓட்டு, அது தாமரைக்கான ஓட்டு, அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்கள் அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா, கஷ்டப்படுறீங்க. உங்க வாழ்க்கை எளிதில்லை. ஏரி வேலைக்கு போறீங்க, ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது, வெயில்ல வேலை பாக்குறீங்க. உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எதுவும் தெரியாம அமைச்சரா நாம இல்ல, வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்களுடைய உழைப்பை அறிந்த, உண்மையை தெரிந்த, ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து